கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே அந்த 18 வாசிக்கும் பொழுது 8:18 உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது உன் தேவனாய கர்த்தரை நீ நினைக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவர் நம்ம நினைக்கிறார். நம்முடைய சிறுமை, நம்முடைய எளிமையெல்லாம் அவர் நினைக்கிறார். அவருடைய உபத்திரத்தை நினைக்கிறார், நிந்தையை நினைக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே அவர் நம்மை நினைக்கிற ஒரு நல்ல தேவன். ஆனால் நாம் அவரை நினைக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் தேவனாய கர்த்தரை நீ நினைப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? கீழே வாசிக்கும் பொழுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர், சம்பாத்தியம் பண்ணுவதற்குண்டான பலனை அவர் நமக்கு தருகிறவர். அப்போது நம்முடைய பலத்தில் எதுவுமே கிடையாது, நம்முடைய உழைப்பில் மேலே எதுவுமே கிடையாது. மேலே வாசிக்கிறோம் 17 என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் நான் ஓடுறேன், நான் பிரயாசப்படுறேன், உழைக்கிறேன், அதனால் எனக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்லவே கூடாது. அந்த பலன், அந்த சம்பாத்தியம் பண்ணுவதற்கு, அந்த பிரயாசப்படுவதற்கு, சம்பாத்தியம் பண்ணுவதற்கு இந்த நாட்களில் கர்த்தருடைய பலன் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், நீ உன் தேவனை கர்த்தரை நினைப்பாயாக. ஏன்னா அவரே உனக்கு சம்பாத்தியம் பண்ணுவதற்கு, வேலை செய்வதற்கு, பிரயாசப்படுவதற்கு உண்டான பலனை அவர் கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே எல்லாமே கர்த்தரை சார்ந்தது. நமக்கு 2 நாள் முடியலை அப்படின்னா வேலைக்கு போக முடியலை, பிரயாசப்பட முடியலை. ஆனால் வேலை செய்யணும்னு நினைக்கிறோம், முடியலை. ஆனால் அந்த வேலையை செய்வதற்கு அவர் தான் நமக்கு பலன் தரணும். நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய பலன் எதுவுமே கிடையாது. நம்முடைய ஓட்டத்தினால தான் அப்படிங்கிறலாம் கிடையாது. நம்ம பிரயாசப்படணும், வேலை செய்யணும், வேலையில் உண்மையாக இருக்கணும். ஆனால் அந்த வேலையை ஆசீர்வதிப்பது, வருமானத்தை ஆசீர்வதிப்பது, பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தருவது எல்லாமே அவருடைய பலன். அவருடைய பலன் இருக்கும் பொழுது இந்த பூமியில் நம்ம வேலை செய்ய முடியும், நல்ல ஊழியம் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும். நம்மளால் ஏதாயிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. விரும்புகிறோம், ஓடுகிறோம். ஆனால் இறங்குகிற தேவனாலே நிச்சயமாய் கர்த்தர் தான் நமக்கு பலன் தருகிறவர். ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே உங்களுக்கு போதுமான பலனை தருவார். உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு, வேலை செய்வதற்கு, பிள்ளையுடைய காரியங்களை கவனிப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் அவர் உங்களுக்கு பலன் தருவார். உங்களுக்கு பலன் தருகிற அந்த தேவனாய கர்த்தரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவார். இன்னும் உங்களுக்கு போதுமான பலனை தருவார், கிருபைகளை தருவார். கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் இன்னும் உங்களை உயர்த்துவார். சம்பாத்தியம் பண்ணுவதற்கு உண்டான பலனை தருகிறது மாத்திரமல்ல, நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவீர்கள், நீங்கள் பலசாலிகளாய் மாறுவீர்கள். கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் உண்மை நினைக்க, உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதியும், மகிமைப்படும். ஆண்டவரே, எங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, எங்களுடைய பலன் அல்ல ஆண்டவரே, ஆனால் நீர் பலன் தருகிறவர். உம்முடைய பலத்தினால ஒவ்வொருவரும் நிரப்பும், உம்முடைய பலன் உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.